இந்த வீடியோவில் நம்ம எப்படி பைத்தனில் எக்ஸெப்ஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறேங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸெப்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு நார்மலான ஈவெண்ட், அது வந்து நம்மளோட நார்மல் ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராம், நம்மளோட நார்மலான ஃப்ளோவை வந்து இன்டரப்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் அது எக்ஸெப்ஷன்ஸ் சொல்லுவோம். நார்மலாக எக்ஸெப்ஷன்ஸ் சொன்னால் எரர்ஸ். சரி தானே, நம்ம 2 டைப் ஆஃப் எரர்ஸ் வந்து படிச்சிருக்கோம். ஒன்று வந்து சிண்டெக்ஸ் எரர். சிண்டெக்ஸ் எரர்ன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து பைத்தனில் இருக்கிற சிண்டெக்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணினோம்னு சொன்னால் அது சிண்டெக்ஸ் எரர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு சிண்டெக்ஸ் எரர் இந்த ப்ரோக்ராமில் நான் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். பைத்தன் 3 சிம்பிள் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ இந்த ஸ்கிரிப்டை நேம்ட பேர் வந்து சிம்பிள் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ அதை ரன் பண்ணுறேன்னு பாருங்கள். வந்து நெவர் திஸ் parenthesis never closed சொல்லி வந்துருக்கு. ஸோ சரி தானே. இப்போ நான் வந்து இதுக்கு முன்னுக்கு ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்க பாருங்கள். ஜஸ்ட் பிரிண்ட் சிம்பிள் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று ஜஸ்ட் கொடுக்க. சரி தானே. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு திருப்பி நான் ரன் பண்ணுறேன் அதே சிண்டெக்ஸ் எரரோட. இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிண்டெக்ஸ் எரர் parenthesis never closed அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கு. பட் இந்த எரர் வந்து இந்த எரரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு 4th லைனில் தானே ஏற்பட்டிருக்கு. பட் அதுக்கு முன்னுக்கும் எந்த ஒரு எரருமே இல்லை எனக்கு. ஜஸ்ட் 3rd லைனில் வந்து எனக்கு எந்த ஒரு எரருமே இல்லை. அப்போ என்ன நடந்திருக்கணும், எனக்கு 3rd லைன் வரைக்கும் வந்து என்ன செஞ்சிருக்கணும், எனக்கு இந்த இன்புட் கேட்டிருக்கணும், பிரிண்ட் ஆகியிருக்கணும். இதெல்லாம் நடக்கலை. ஏன்னு சொன்னால் ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஒரு பைத்தன் ஸ்கிரிப்டில் வந்து ஒரு சிண்டெக்ஸ் எரர் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து கம்பைல் ஆகாது, இன்டர்பிரிட் ஆகி ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. சரிதானே. அது வந்து சிண்டெக்ஸ் எரர், அது ஒரு வகையான எரர். அடுத்த எரர் நம்ம பார்த்திங்க வந்து ரன் டைம் எரர். சரிதானே. ரன் டைம் எரரில் தான் வந்து நிறைய டைப் ஆஃப் எரர் வந்து நம்ம உடைக்கலாம். உதாரணத்துக்கு 0 டிவிஷன் எரர், டைப் எரர், வேல்யூ எரர், இப்படி வந்து ஒவ்வொரு எரரையும் தனித்தனியாக பார்ப்போம். ஸோ இப்போ நான் எக்ஸெப்ஷன்ஸை விளங்கப்படுத்துறதுக்கு வந்து நான் இப்போ என்ன செய்கிறேன், இந்த சிண்டெக்ஸ் எரரை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நம்பரை வந்து இன்புட்டாக எடுத்து அந்த நம்பரை வந்து ஒன்றை வந்து அந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணிவிட்டு 1 டிவைடட் பை நம்ம கொடுக்குற நம்பர் அதில் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். சரிதானே. இப்போ இடையில வந்து இவருக்கு நான் என்ன செய்யணும்னா ஜஸ்ட் ஒரு லைன் ஒன்று பிரிண்ட் பண்ணுறேன். சரிதானே. இப்போ நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டர் நம்பர் கேட்குது. ஜஸ்ட் ஒரு 5 கொடுக்கேன். 1 டிவைடட் பை 5 இஸ் 0.21 சொல்லி வருது. சரிதானே. இப்போ எனக்கு வந்து எந்த ஒரு எரரும் வரலை. இப்போ நான் இந்த லைனுக்கு இதுக்கு பிறகு பிரிண்ட் கேட்டது பிறகு வந்து இப்போ நான் என்ன செய்கிறேன், இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கேன். ரிமைனிங் ஆஃப் த ப்ரோக்ராம் சொல்லி ஜஸ்ட் ரிமைனிங் ஆஃப் த ப்ரோக்ராம் சொல்லி ரிமைனிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட். இது என்னன்னு சொன்னால் இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு பிறகு டிவைட் பண்ணினது பிறகு வந்து இன்னொரு இதுக்கு பிறகு கொஞ்சம் லைன் இருக்கும் தானே, அதை வந்து சிமுலேட் பண்ணுறதுக்கு வந்து ரிமைனிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட்னு சொல்லி நான் கொடுப்பேன். ஜஸ்ட் இதை பார்ப்போம். இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், ரன் பண்ணுறேன். என்டரை நம்பர் கொடுக்கேன், 4 கொடுக்கேன். ஜஸ்ட் டிவைட் பண்ணிவிட்டு வந்து ரிமைனிங் ஆஃப் த ஸ்கிரிப்டும் வந்து என்ன செய்யுது, ரன் ஆகிட்டு. இப்போ நான் என்ன செய்கிறேன், திருப்பி ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் 0 கொடுக்கேன். சரிதானே. 0 கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ எனக்கு என்ன வருது, என்டரை நம்பர் கேட்குது. 0 கொடுத்துட்டேன். 0 கொடுத்தோடனே வந்து இவடத்துக்கு வந்து என்ன நடக்குது, எரர் ஒன்று வருது. செகண்ட் லைனில் எனக்கு எரர் ஒன்று வருது. இந்த எரர் வந்து 0 டிவிஷன் எரர்னு சொல்லி வருது. சரிதானே. 0 டிவிஷன் எரர்னு சொல்லி வருது. இதுக்கு பிறகு எந்த ஒரு லைனுமே வந்து எனக்கு இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற எந்த ஒரு லைனுமே வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. சரிதானே. எந்த ஒரு லைனுமே எக்ஸிக்யூட் ஆகலை. அப்போ ஒரு எக்ஸெப்ஷன் ஒன்று நடந்துட்டேன்னு சொன்னால், இப்போ நம்ம முக்கியமாக எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கிறது வந்து படிக்கிறதுக்கு காரணம் வந்து எக்ஸெப்ஷன் ஒன்று நடந்துட்டேன்னு சொன்னால் எந்த இடத்துல வந்து எந்த லைனில் வந்து எக்ஸெப்ஷன் நடந்துட்டோ, எந்த லைனில் வந்து எரர் ஒன்று வந்துச்சோ அந்த லைனுக்கு பிறகு வந்து இருக்கிற எந்த ஒரு கோடுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. சரிதானே. எந்த ஒரு கோடுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். இந்த எரர் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் இந்த எரர் வந்து நடந்ததுக்கு பிறகு சரிதானே மற்ற ரிமைனிங் ஆஃப் த கோட் இந்த கோடு வந்து எனக்கு என்ன நடந்தாலும் இந்த கோடு வந்து ரன் ஆகணும்னு சொன்னால் ரிமைனிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ரன் ஆகணும். ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் எக்ஸெப்ஷன் ஒன்று வந்துட்டேன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. அதை வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு
ரிமைனிங் ஆஃப் த கோடு வந்து எனக்கு ரன் ஆகணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அந்த எக்ஸெப்ஷன்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்ன எக்ஸெப்ஷன்ஸ் ஹேண்டிலிங்னு சொல்லுவோம். ரைட், எக்ஸெப்ஷன்ஸ் ஹேண்டிலிங்கிறது வந்து இதுதான். இப்போ ஒரு எக்ஸெப்ஷன் ஒன்று நடந்துட்டுன்னு சொன்னால் என்டையர் ப்ரோக்ராம் வந்து என்ன செஞ்சிடும், க்ரஷ் ஆகிடும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ரைட், இப்போ வந்து நம்ம பார்த்துருப்போம், இப்போ நமக்கு 0 டிவிஷன் எரர்னு சொல்லி வந்துச்சு வருது சரிதானே. இப்போ இதை மாதிரி வந்து நமக்கு நிறைய டைப் ஆஃப் எரர்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸெப்ஷன்ஸ் வந்து ஏன் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி நமக்கு விளங்கிட்டு, ஸோ இப்போ 0வால் டிவைட் பண்ணினோம்னு சொன்னால், உதாரணத்துக்கு எந்த ஒரு நம்பரையும் 0வால் டிவைட் பண்ணோம்னு சொன்னால் இன்ஃபினிட்டி. பட் பைத்தனில் வந்து நம்ம என்ன செய்வோம், அதை வந்து 0வால் ஒரு நம்பரை டிவைட் பண்ணினோம்னு சொன்னால் அதை இன்ஃபினிட்டிங்கிறது பதிலாக வந்து 0 டிவிஷன் எரர்னு சொல்லி ஒரு பைத்தன் பில்டின் எரர் இது சரிதானே. இப்போ பைத்தன் வந்து நிறைய பில்டின் எக்ஸெப்ஷன் வந்து இருக்கு. இப்போ இப்படி பொதுவான ஒரு எரர் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் இதை வந்து இந்த எரரை கொண்டு அவங்க நமக்கு காட்டுவாங்க சரியா. ஒரு டெவலப்பருக்கு இப்படி காட்டும், இப்போ 0வால் டிவைட் பண்ணோம்னு சொன்னால் 0 டிவிஷன் எரர்னு சொல்லி காட்டும் சரிதானே. இதே வந்து நம்ம யூஸருக்கும் இதே தான் எரர்னு சொல்லி சொல்லணும். நம்மளோட ப்ரோக்ராமில் வந்து இப்படி ஒரு எரர் ஒன்று இருக்குன்னு சொன்னால், இவருக்கு எக்ஸெப்ஷன் ஒன்று வந்துட்டுன்னு சொன்னால் யூசர் டைம் வந்து நம்ம என்ன சொல்லணும், இதுதான் எரர்னு சொல்லி சொல்லணும் சரிதானே. அப்போ அதுதான் முக்கியமான நோக்கம். அப்போ இப்போ நம்ம ஒவ்வொரு எரரை பார்த்துட்டு வரோம். அப்போ முதலாவது வந்து 0 டிவிஷன் எரர், 0வால் டிவைட் பண்ணோம்னு சொன்னால் அது 0 டிவிஷன் எரர். அதே மாதிரி வந்து டைப் எரர்ங்கிறது வந்து நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பைத்தன் ஐடிஎல்லியை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இவருக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் 1 + 1 சரியா. பட் இங்கே வந்து 1ங்கிறது வந்து என்ன, ஒரு ஸ்ட்ரிங். 1ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங். அப்போ ஒரு இன்டிஜரோட வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கூட்டினோம்னு சொன்னால் வந்து அது டைப் எரர். டிஃப்ரெண்ட் டைப் அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட் டைப்ஸ் ஃபார் இன்டிஜர் அண்ட் ஸ்ட்ரிங். இன்டிஜரையும் ஸ்ட்ரிங்கையும் வந்து என்ன செய்யலாம், ப்ளஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி கூட்டலாம் சரிதானே. இது வந்து டைப் எரர். டிஃப்ரெண்ட் டைப்பை வந்து கன்கார்டினேட் பண்ண பார்க்கும். அடுத்தது வந்து வேல்யூ எரர். உதாரணத்துக்கு வந்து வேல்யூ எரருங்கிறது என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன், இன்புட் ஃபங்க்ஷனில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் number is equal to input enter a number. ரைட், இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை வந்து ரன் பண்ணுறேன் பாருங்கள். என்டர் நம்பர்னு சொல்லி என்டர் நம்பருக்கு இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுக்குறேன், பைத்தன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்படி கொடுத்தேன்னு சொன்னால் இது வேல்யூ எரர். நான் கொடுக்க வேண்டிய வேல்யூ வந்து இங்கே இன்புட் சரியா, இன்டிஜர் சரிதானே. ஏன்னு சொன்னால் இந்த பைத்தனில் இருக்கிற காஸ்டிங்கில் வந்து இன்டிஜர் ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று எடுக்கும். அந்த ஸ்ட்ரிங் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நம்பர் அறிக்கணும். அது உண்மையிலே வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸை கொண்டிக்குமென்னு சொன்னால் அது வந்து என்ன வேல்யூ எரர்னு சொல்லுவோம். அதை இப்போ இன்வெலிட் லிட்டரல் ஃபார் இன்டிஜர் வித் பேஸ் பைத்தன் சரிதானே. ரைட், இப்போ வந்து இப்படி வந்து நம்ம வேல்யூ எரர்ஸ் என்னன்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர், இதை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பிறகு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஓப்பன் பண்ணின நேமில் வந்து ஒரு ஃபைல் ஒன்று இல்லைன்னு சொன்னால் வந்து அது ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து இண்டெக்ஸ் எரருங்கிறது என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் லிஸ்ட்டில் 3 எலிமெண்ட் தான் இருக்கு. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு 10வது எலிமெண்ட்டை வந்து எக்ஸஸ் பண்ணுறோம்னு சொன்னால், 10வது இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட்டை வந்து எக்ஸஸ் பண்ணுறோம்னு சொன்னால் வந்து அது இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லி ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் வந்து நமக்கு தரும். அப்போ அது வந்து இண்டெக்ஸ் எரர்னு சொல்லுவோம் சரிதானே. இப்படி வந்து நம்ம எரர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்படி வந்து நம்மக்கிட்ட நிறைய டைப் ஆஃப் எரர்ஸ் வந்து நமக்கு இருக்கு சரிதானே. இது எல்லாமே வந்து பில்டினான எரர்ஸ், பைத்தனில் இருக்கிற பில்டினான எரர்ஸ் தான் வந்து இது சரிதானே. இப்படி வந்து எரர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம நேரத்தோட பார்த்த மாதிரி வந்து நம்மளோட என்டையர் ப்ரோக்ராமும் வந்து என்ன செய்யுது, பிரேக் ஆக தானே. இப்படி பிரேக்காக மறிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் பைத்தனில் ட்ரை பிளாக்கை யூஸ் பண்ணலாம். ட்ரை எக்ஸப்ட் ஃபைனலிங்கிற 3 பிளாக் நமக்கு வந்து பைத்தன் ப்ரொவைட் பண்ணுது. இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த எக்ஸெப்ஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து இவருக்கு வந்து நான் 0 கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு இந்த எரர் வருது தானே. ஸோ இப்போ நான் இந்த எரரை காப்பி பண்ணுறேன். இது ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் தானே, இது ஒரு எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் ட்ரை பிளாக்கை வந்து யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டுக்கு ட்ரை பிளாக் என்னது யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால், உங்களோட கோட்டில் வந்து எந்த பார்ட் வந்து எக்ஸெப்ஷன்ஸை தோற்றுவிக்குமோ, இப்போ உதாரணத்துக்கு இவருக்கு வந்து இது எக்ஸெப்ஷன்ஸை தோற்றுவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கேன்னு சொன்னால், இப்போ நான் நம்பர் ஒன்று எடுக்கேன், யூசர்கிட்ட வந்து நம்பர் ஒன்று எடுக்கேன்,
அந்த நம்பர் வந்து ஜீரோவாக யூஸர் ஜீரோ கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜீரோ கொடுத்தேன்னு சொன்னால் கட்டாயம் எனக்கு ஒரு எக்ஸப்ஷன் வருமானு சொல்லி எனக்கு தெரியும். அப்போ ஜீரோ டிவிஷன் எரர்னு வருமானு சொல்லி தெரியும். அப்போ நான் அந்த எக்ஸப்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணினேன்னு சொன்னால் வந்து எனக்கு ரிமைனிங் ஆஃப் த கோட் ஸ்கிரிப்ட் வந்து என்ன செய்யும், எனக்கு ரன் ஆகும். நேரத்தோட ரன் ஆகலை, சரிதானே. இப்போ நான் என்ன செய்கிறேன், ட்ரையை யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த ட்ரை பிளாக்குள்ளே வந்து நான் எதெல்லாம் கொடுக்கணுமான்னு சொன்னால், ட்ரை பிளாக்குள்ளே இந்த கோட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து எரர் வரும்னு சொல்லி எனக்கு தெரியுமோ அதெல்லாம் வந்து நான் கொடுப்பேன், அந்த லைனெல்லாம் கொடுப்பேன், சரிதானே. இப்போ இவருக்கு வந்து எரர் வரும்னு சொல்லி தெரியும், ஜீரோ டிவிஷன் எரர் வரும்னு சொல்லி தெரியும். அப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே கொடுத்துட்டேன்னு சொன்னால் இப்போ வந்து எனக்கு இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், இப்போ எனக்கு எரர் வரும்னு சொல்லி தெரியும் தானே. அப்போ அந்த இடத்த வந்து நான் என்ன செய்கிறேன், எக்ஸெப்டை கொடுப்பேன். எக்ஸெப்டை கொடுத்துட்டு எனக்கு எந்த எரர் வருமானு சொல்லி தெரியும், ஜீரோ டிவிஷன் எரர் தானே. இப்போ நான் இந்த ஜீரோ டிவிஷன் எரரை காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து என்ன செய்கிறேன், கோலனை யூஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் எரர் யூ கேனாட் டிவைட் பை ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், சரிதானே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட். இப்போ வந்து நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணி போட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். என்டர் நேம், என்டர் நம்பர், நான் இப்போ வந்து ஜீரோ கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ எனக்கு எரர் வந்துட்டு யூ கேனாட் டிவைட் பை ஜீரோன்னு சொல்லி எனக்கு எரர் வந்துட்டு. பட் ப்ரோக்ராம் வந்து க்ரேஷ் ஆகலை, சரிதானே. ப்ரோக்ராம் வந்து எனக்கு இப்போ க்ரேஷ் ஆகலை. இப்போ நான் எனக்கு இதுக்கு பிறகு இந்த நம்பரை வந்து ரிமைனிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ரன் ஆகணும்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், இந்த ரிமைனிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட் தூக்கிட்டு அதை வந்து ட்ரை பிளாக்குக்கு அங்கால போடுவேன், சரிதானே. எனக்கு எப்போல்லாம் வந்து ரைட், எனக்கு எப்போல்லாம் வந்து எரர் வருமானு சொல்லி தெரியுமோ அப்போல்லாம் வந்து நான் என்ன செய்வேன், ட்ரை எக்ஸெப்டுக்குள்ளே போட்டு அந்த எரரை ஹேண்டில் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு இருக்கிற கோடை வந்து அந்த ட்ரை எக்ஸெப்ஷனுக்கு பிறகு போடுவேன், சரிதானே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ரிமைனிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகணும் எனக்கு அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன், இந்த ட்ரை பிளாக்குள்ளே இருந்து அங்கால எடுத்து வெளியே போட்டி இப்போ நான் இதை சேவ் பண்ணி போட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். என்டர் நம்பர் 0, எரர் வந்துருக்கு யூ கேனாட் டிவைட் பை 0. ஜஸ்ட் இவர்த்து நான் பிரிண்ட் பண்ணுறேன் என்னன்னு சொல்லி. அப்புறம் ரிமைனிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட், சரிதானே. ரிமைனிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட் இது வந்து எனக்கு என்ன செஞ்சிருக்கு, பிரிண்ட் ஆகிருக்கு, சரிதானே. இப்படி வந்து நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் எரரை ஹேண்டில் பண்ணி போட்டு மிச்சம் இருக்கிற கோடை வந்து ரன் பண்ண வைக்கலாம், எக்ஸிக்யூட்டாக வைக்கலாம். இப்படி வந்து நான் எக்ஸப்ஷன்ஸ் பிளாக்கை வந்து யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு எரரை பிடிக்கிறதுக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன், இன்னொரு எரர் வந்து எனக்கு உதாரணத்துக்கு வருதுன்னு வைங்களேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு நான் யூசர் இதை வந்து ரன் பண்ணுறேன் எந்த நம்பர் தான் இருக்கு, இந்த நம்பருக்கு பதிலாக நான் கொடுக்குறேன் உதாரணத்துக்கு பைத்தன்னு சொல்லி கொடுத்த பாருங்கள். எனக்கு திருப்பி இன்னொரு எரர் வருது, என்ன வெளியூ எரர் வருது. இப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த வெளியூ எரரை வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ வெளியூ எரர் வந்தால் எனக்கு அந்த வெளியூ எரர் வரப்போடா, சரியான. இப்போ வெளியூ எரர் வந்தால் அதை ஹேண்டில் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், எக்ஸெப்ட் வெளியூ எரர் பிரிண்ட் எரர் ப்ளீஸ் அண்ட் வெலிட் இண்டிஜர். யூஸருக்கு நான் சொல்கிறேன் ஏன் வந்து இப்படி ஒரு எரர் வந்துச்சுன்னு சொல்லி அடுத்த தரம் நான் வந்து எக்ஸப்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணது பிறகு நான் சொல்லுவேன். அப்போ யூஸர் வந்து என்ன செய்வார், அதை பார்த்துட்டு ஓகே இதுதான் எரர்னு சொல்லி போட்டு ஒழுங்கான நம்பரை அடிப்பார், சரிதானே. இப்போ நான் கொடுத்தீங்கன்னு பாருங்கள். இப்போ கண்ட்ரோலோட எஸ் என்டர் நம்பருக்கு பதிலாக நான் பைத்தன்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் ப்ளீஸ் என்டர் வெலிட் இண்டிஜர், ஒரு வெளிடான இண்டிஜரை வந்து என்டர் பண்ணுங்கன்னு சொல்லுது. ரிமைனிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வந்து என்ன செய்யுது, ரன் ஆகுது. இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் எரரையும் வந்து நான் என்ன செய்யலாம், ஸ்பெசிஃபிக்காக வந்து எக்ஸெப்ட் பிளாக்குள்ளே வந்து கொடுத்து அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம், ரைட். ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் என்ன செய்யலாம், ஹேண்டில் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்னொரு உதாரணம் பார்ப்போம், சரியா. எப்படி ஒரு ஃபைல் ஓப்பனிங்கில் வந்து எப்படி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நடக்குதுன்னு சொல்லி. நான் இப்போ வந்து என்ன செய்யறேன், இது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுற ஒரு கோட் ஒன்று எழுதுகிறேன், சரிதானே. ஃபைல் நேம், நம்ம இன்னும் ஃபைல் ஹேண்ட்லிங் படிக்கல, பட் வந்து ஜஸ்ட் வந்து நான் ஒரு 2 ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கு, ஓப்பன் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணுறதும். ஸோ அதை விளங்கப்படுத்தினேன்னு சொன்னால் ஜஸ்ட் உங்களுக்கு விளங்கிடும் என்ன
நடக்குதுன்னு சொல்லி இப்போ நான் வந்து யூசர்கிட்ட ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு என்டர் த ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் நேம் வந்து கேட்குறேன். சரியா, ஹெட் கேட்டுட்டு அதை வந்து நான் என்ன செய்கிறேன், ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் வித் ஓப்பன் ஃபைல் நேம். சரியா, எந்த எட்ரிபியூட் வந்து எந்த எட்ரிபியூட்டோட ஓப்பன் பண்ணுறோம்னு சொன்னால் ஆர்ன்னு சொன்னால் ரீட் பண்ணலாம். அந்த ஃபைலை ரீட் பண்ணுற எட்ரிபியூட்டோட ஓப்பன் பண்ணுறோம். எஸ் ஃபைல்னு சொன்னால் இந்த ஃபைல் எங்கிற நேமில் ஓப்பன் பண்ணுறோம். சரியா, ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து நான் என்ன செய்கிறேன், இந்த ஃபைல் டாட் ரீட் கொடுத்தேன்னு சொன்னால் வந்து என்ன நடக்குமென்னு சொன்னால் எனக்கு இந்த ஃபைல் வந்து ரீட் ஆகும். இந்த ஃபைல் ரீட் ஆகி அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் வந்து கண்டென்ட்ங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். சரியான, இந்த கண்டென்ட்ங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் அந்த ஃபைலுக்குள்ளே வந்து ஒரு நம்பர் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ நான் அதை நம்பரை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ரிசல்ட் ஈக்குவல் 100 டிவைட் பை இன்டிஜர் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரிதானே, இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த ஃபைல் டாட் ரீடில் வந்து ஃபைல் டாட் ரீடுங்கிறது வந்து ஒரே ஒரு நம்பர் தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். ரைட், இந்த இப்போ ஒரு ஃபைல் ஒன்று கொடுக்க போகிறேன். அந்த ஃபைலில் வந்து ஒரே ஒரு நம்பர் வந்து முதலாவது லைனில் இருக்குங்கிறதுனால வந்து நான் என்ன செய்கிறேன், ரீட் லைனுங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிப்பும் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணேன்னு சொன்னால் சம்டைம்ஸ் முன்னுக்கு பின்னுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டுருந்தேன்னு சொன்னால் வந்து அதுவும் ரிமூவ் ஆகி தரும். அப்போ நான் இங்கே ஜஸ்ட் ஒரு நம்பர் தானே வரப்போ போதும், அதை வந்து அந்த நம்பரை வந்து நான் இன்டிஜர் ஃபார்முக்கு மாற்றிட்டு இன்டிஜர் ஃபார்முக்கு மாற்றிட்டு நான் இப்போ என்ன செய்கிறேன், அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். 100 டிவைடட் பை யூசர் அந்த ஃபைலில் இருக்கிற நம்பர் வந்து இஸ் ரிசல்ட்னு வரும். என்ன ரிசல்ட்டோ அது ரிசல்ட்னு வரும். சரியானே, இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் எத்தனை எக்ஸப்ஷன் வருதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை ரன் பண்ணுறேன்னு என்டர் த ஃபைல் நேம் கொடுக்கேன். இங்கே நான் எந்த ஃபோல்டரில் வச்சு இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேனோ அந்த ஃபோல்டரில் வந்து நான் எந்த ஃபைல் இருக்கணும். அப்போ நான் sample.txt சொல்லி கொடுக்கேன். சரிதானே, அப்போ 100 டிவைடட் பை 1 இஸ் 100 சொல்லி வருது. என்னன்னு சொன்னால் இந்த sample.txtயில் இருக்கிறது ஒரே ஒரு நம்பர். இப்போ நான் இதை 1க்கு பதிலாக 10 சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் திருப்பி வந்து நான் இதை ரன் பண்ணுறது பாருங்கள். என்டர் ஃபைல் நேம் sample.txt கொடுத்தேன்னு சொன்னால் 100 டிவைடட் பை 10 இஸ் 10 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நான் ஒழுங்கான பேர் தானே கொடுக்கேன். இப்போ நான் இதில் இல்லாத பேருன்னு சொல்லி கொடுக்கேன். சரியா, sample.txt தானே இருக்கு, sample1.txt சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு என்ன எரர் வருது, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வருது. முதலாவது எரரே வந்து இதுதான், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர். அப்போ நான் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் இல்லையா வருது. இப்போ நான் இந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரரை என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும். அப்போ எனக்கு இதுக்குள்ளே தானே வருது. அப்போ நான் இவ்வளோத்தையும் என்ன செய்கிறேன், ட்ரை பிளாக்குள்ளே போடுறேன். ட்ரைக்குள்ளே போட்டுட்டு இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன், அதை ஹேண்டில் பண்ணுறேன். ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர், பிரிண்ட் எரர் த ஃபைல். எந்த ஃபைல் வந்து நம்ம யூசர் கொடுக்காரோ அந்த ஃபைல் வாஸ் நாட் ஃபவுண்ட்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். சரியா, பிரிண்ட் பண்ணிட்டு பண்ணேன். இப்போ யூசருக்கு வந்து விளங்கும், ஓகே நான் என்டர் பண்ண ஃபைல் வந்து இல்லை, அப்போ நான் இன்னொரு இருக்கிற ஃபைலை கொடுக்கணும்னு சொல்லி. சரியா, இப்போ வந்து நான் பாருங்கள், இப்போ வந்து நான் இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணி பாருங்கள். என்டர் ஃபைல் நேம் sample1.txt கொடுக்குறேன். த ஃபைல் sample1.txt வாஸ் நாட் ஃபவுண்ட்னு சொல்லி வருது. சரிதானே, இப்போ வந்து இது ஹேண்டில் ஆகிட்டு, ஜஸ்ட் கிரேஷ் ஆகல, ஹேண்டில் ஆகிட்டு. நான் இதுக்கு பிறகு வந்து உதாரணத்துக்கு பிரிண்ட் ரிமைனிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வைக்கணும். இப்போ எனக்கு இது பிரிண்ட் ஆகணும்னு சொன்னால் வந்து நான் என்ன செய்யலாம், இப்போ யூஸ் பண்ணுறேன் கொடுக்கேன். த ஃபைல் வாஸ் நாட் ஃபவுண்ட்னு சொல்லி வருது. ரிமைனிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ரன் ஆகுது. பட் நான் வந்து இதை எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணலைன்னு சொன்னால் வந்து எனக்கு இது ரன் ஆகாது. சரிதானே, அதுக்கு தான் வந்து முக்கியமான விஷயம் எரர் ஹேண்ட்லிங் வந்து இருக்கிறது. எக்ஸப்ஷன்ஸ் ஹேண்ட்லிங் வந்து இருக்கிறதுக்கான முக்கியமான விஷயமே வந்து என்டைய ப்ரோக்ராம் கிரேஷ் ஆகாமல் ஜஸ்ட் எந்த இடத்த எரர் வருவதோ அந்த இடத்த மட்டும் வந்து அதை ஹேண்டில் பண்ணுவோம். ஹேண்டில் பண்ணினோம்னு சொன்னால் ஜஸ்ட் மிச்சம் இருக்கிற கோடில் வந்து ரன் ஆகும். சரிதானே, எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வருது. இப்போ நான் அது ஓகே, இப்போ நான் இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிறது வந்து நம்பர் ஒன்று இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று இருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை ரன் பண்ணுறேன். சரியா, ஒழுங்கான பேரை கொடுப்பேன், sample.txt கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ எனக்கு என்ன வருது, வெளியூ எரர் வருது. ஏன் வெளியூ எரர் வருது, எனக்கு
அதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங் சரிதானே. அப்போ நான் இதையும் ஹேண்டில் பண்ணணும். except value error the file doesn't contain a valid integer சரிதானே. இப்படி வந்து நான் பிரிண்ட் பண்ணலாம் சரியா. அதே மாதிரி வந்து எனக்கு வேறு என்ன எரர் வரும், உதாரணத்துக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த இதுக்குள்ளே இருக்கிற நம்பர் வந்து 0 இருந்துச்சுன்னு என்ன நடக்கும், 0 இருந்துச்சுன்னு என்ன நடக்கும், enter name sample dot sorry sample.txt ன்னு சொல்லி கொடுத்தேன்னு என்ன பாருங்கள் 0 டிவிஷன் எரர்னு சொல்லி வருது. ஏன்னு சொன்னால் இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிறது வந்து 0. இப்போ நான் என்ன செய்யலாம், அதையும் வந்து ஹேண்டில் பண்ணலாம். எக்ஸப்ட் 0 டிவிஷன் எரர் யூ கேனாட் டிவைட் பை 0 சரிதான். இதையும் தாண்டி எனக்கு வேறொரு எரர் இருக்கிற மாதிரி தெரியலைன்னு சொல்லி வைப்போமே, எனக்கு வேறொரு எரரும் இருக்கிற மாதிரி தெரியலைன்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான எரரையும் ஹேண்டில் பண்ணிடுறது பிறகு வந்து நம்ம காமனாக வந்து எக்ஸெப்ஷன் எஸ்இ அண்ட் எக்ஸெப்ஷன் எரர் ஒக்கர்ட். இப்போ எக்ஸெப்ஷன் வந்து ஒரு பொதுவான எக்ஸெப்ஷன், இது வந்து ஒரு பொதுவான ஜென்ரலான எக்ஸெப்ஷன், காமன் பேஸ்ட் கிளாஸ் ஃபார் ஆல் நான் எக்ஸிஸ்ட் எக்ஸெப்ஷன்ஸ் சரிதானே. பில்டின்னான வந்து எக்ஸெப்ஷன் ஒரு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸெப்ஷன் ஒன்று இல்லைன்னு சொன்னால் உதாரணத்துக்கு 0 டிவிஷன், ஃபைல் நாட் ஃபவுண்ட், வேல்யூ எரர் இப்படி உண்டு. இதுக்குள்ளே வந்து எந்த ஒரு எரருமே அடங்காதுன்னு சொன்னால் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த எக்ஸெப்ஷனுக்குள்ளே வந்து காமனான எக்ஸெப்ஷன் தான் இது. அப்போ மிச்சம் எல்லா எரருமே வந்து இதுக்குள்ளே அடங்கும் சரியா. இதை வந்து நம்ம இதை வந்து நான் எப்படி எடுக்கணும்னு சொன்னால் இதை வந்து ஏலியாஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னால் என்கிற பேரில் வந்து இந்த எக்ஸெப்ஷனுங்கிறது வந்து என்கிற பேரில் வந்து எடுத்து அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அன்எக்ஸ்பெக்டட் எரர் ஒக்கர்ட் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம என்ன செய்கிறோம் இங்கே பிரிண்ட் பண்ணுறோம் சரிதானே. அடுத்து பார்க்க போகிறது வந்து ஃபைனலிங்கிற பிளாக். இந்த ஃபைனலிங்கிற பிளாக்குங்கிறது என்னன்னு சொன்னால் இப்போ கோட் வந்து எக்ஸெப்ஷன் இருக்கோ இல்லையோ, எரர் வந்து இருக்கோ இல்லையோ வந்து ஒரு சில கோட்ஸை வந்து ரன் பண்ண வேண்டி வரும். உதாரணத்துக்கு ஃபைல் ஓப்பனிங்கில் வந்து நம்ம படிப்போம், ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் அந்த ஃபைலுக்கான சொல்லி ஒரு த்ரெட் வந்து எலோகேட் ஆகிருக்கும். இப்போ அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணினா தான் வந்து அந்த த்ரெட் வந்து என்ன செய்யும், ரிசோர்ஸ் வந்து அலோகேட் ஆகிக்கிறது வந்து அன்அலோகேட்டடாக மாறும். அப்போ கட்டாயம் வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணினோம்னு சொன்னால் என்ன செய்யணும், அதை க்ளோஸ் பண்ணணும். அப்போ அதை எப்படி செய்யலாம்னு சொன்னால் இப்போ எரர் வந்துச்சோ இல்லையோ வந்து ஓப்பன் பண்ணின ஃபைலை க்ளோஸ் பண்ண தானே வேணும். அப்போ நம்ம என்ன செய்வோம், ஓப்பன் பண்ணின பேர் என்ன, ஃபைலுங்கிற பேரில் ஓப்பன் பண்ணிக்கணும். அப்போ ஃபைல் டாட் க்ளோஸ் சரிதானே. அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுவோம் ஃபைல் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி. அப்போ இது கட்டாயம் வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணினோம்னு சொன்னால் க்ளோஸ் பண்ணணும். அப்போ எரர் வந்துச்சோ இல்லையோ இங்கே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணினோம்னு சொன்னால் எக்ஸெப்ஷன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் வந்து என்ன நடக்காது, இங்கே இதுக்கு கீழே இருக்கிற இந்த எக்ஸெப்ஷன் எங்கே வருதோ அது கீழே இருக்கிற கோட் வந்து இந்த ட்ரை பிளாக்ல வந்து என்ன செய்யாது, பிரிண்ட் ஆகாது சரிதானே. அதுக்கு கீழே இருக்கிற கோட்ஸ் தான் வந்து என்ன செய்யும், பிரிண்ட் ஆகும். அப்போ நம்ம அதுக்கு பதிலாக என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த பிரிண்ட் ஆகுமோ எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ அதுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் ஃபைனலியில் போட்டுட்டோம்னு சொன்னால் அப்போ வந்து என்ன செய்யும், அந்த ஓப்பன் பண்ணின ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகும். ரைட், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வந்து நம்ம எப்படின்னு சொன்னால் ஏஜை வந்து எப்படி வெலிடேட் பண்ணி ஏஜுக்கு வந்து ஒரு இன்புட் எடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். வைல் லூப்புக்கு வந்து கண்டிஷன் ட்ரூ போட்டுன்னு சொன்னால் இது வந்து எப்போவுமே வந்து ட்ரூவாக இருக்கிறதுனால எப்போவுமே வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குமோ அப்போ தான் வந்து இந்த லூப் வந்து என்ன செய்யும், பிரேக் ஆகும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஏஜுங்கிற வேரியபிளில் வந்து யூசர்கிட்ட இருந்து ப்ளீஸ் என்டர் ஏஜென்ட் சொல்லி கேட்டுட்டு அதில் வர இன்புட்டை வந்து நான் என்ன செய்கிறேன், இதில் சேவ் பண்ணுறேன் இன்டிஜராக காஸ்ட் பண்ணிவிட்டு. அப்போ இதில் இவருக்கு வந்து ஒரு வெளி எரர் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சரிதானே. இவருக்கு வந்து என்ன வெளி எரர் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்னு பாருங்கள், ரன் பண்ணுறேன் ப்ளீஸ் என்டர் ஏஜ். இதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தேன்னு சொன்னால் ப்ளீஸ் என்டர் வெலிட் நம்பர் ஃபார் யோர் ஏஜ்னு சொல்லி கேட்குது சரிதானே. அப்போ இவருக்கு வர எரர் வந்து என்ன, அது ஒரு வெளி எரர். ஏன்னு சொன்னால் இங்கே வந்து இன்டிஜரை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இந்த இன்டிஜருங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு காஸ்டிங் ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு இன்டிஜரை எக்ஸ்பெக்ட் பண்ணும் சரியா. அப்போ இங்கே வந்து நம்ம கொடுக்குறது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆனால் அப்போ அதனால் வந்து ஒரு வெளி எரர் வருது சரியா. எனக்கு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நான் இன்னொரு எரரை ரைஸ் பண்ணணும். இது எந்த எரர் சரியா, இது ஒரு வேல்யூ எரர் தான். நான் வந்து விரும்புகிற ஒரு எரர் எப்படின்னு சொன்னால்
நான் செக் பண்ணணும் எனக்கு இந்த ஏஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்கான்னு சொல்லி. உதாரணத்துக்கு 0லேருந்து 120க்குள்ளே இருந்தால் வந்து நான் என்ன செய்கிறேன், ரைஸ் வேல்யூ எரர். அந்த வேல்யூ எரருக்கு வந்து நான் ஒரு கஷ்டமான மெசேஜ் கொடுக்கேன், ஏஜ் மஸ்ட் பி 0 பிட்வீன் 0 and 120ன்னு சொல்லி. இப்படி கொடுத்துருன்னு சொன்னால் வந்து இன்னொரு எரர் உருவாகும், வேல்யூ எரர். அப்போ இப்போ இதை செக் பண்ணும். இதை செக் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து இங்கே வந்து எந்த ஒரு எக்ஸப்ஷனும் வரலைன்னு சொன்னால் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இப்போ வந்து ஏஜ் செக் பண்ணும். ஏஜ் வந்து இந்த லிமிட்டுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் இந்த 0க்கும் 120க்கும் இடையில் வந்து இல்லைன்னு சொன்னால் வந்து என்ன டாக்குமெண்ட் சொன்னால் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு இல்லைன்னு சொன்னால் வந்து என்ன செய்யும், இந்த வேல்யூ எரர் வந்து எக்ஸப்ஷனில் கோலாகும். இப்போ எப்படின்னு சொன்னால் நடக்குது, இப்போ 0க்கும் 120க்கும் இடையில் இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகினா வந்து இதுக்குள்ளே வந்து இந்த ரைஸ் வந்து இந்த வேல்யூ எரர் வந்து ரைஸ் ஆகாது, அப்போ பிரேக் ஆகிடும். அப்படின்னு சொன்னால் உண்மையில் என்ன அர்த்தம், நம்ம ஒழுங்காக 0 to 120க்குள்ளே வந்து ஒரு ஏஜுக்கான வேல்யூ எடுத்துட்டோம்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த வேல்யூ எரர் கோல் ஆகும். இந்த வேல்யூ எரரை நம்ம கோல் பண்ணுறோம் இங்கே, சரியா? இப்போ இந்த வேல்யூ எரரை எக்ஸப்ட் வேல்யூ எரர் எஸ்இ என்று சொல்லி ஒரு ஏலியஸ்ங்கிற இதில் எடுக்கும், சரியா? இப்போ இந்த இயை வந்து ஸ்ட்ரிங் காஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் வித் ஏஜ் மஸ்ட் பி இந்த ஏஜ் மஸ்ட் பின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுதா அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு நம்மளோட கஸ்டம் எரர் மெசேஜில் வந்து இது தொடங்குதான்னு சொல்லி பார்ப்போம். அப்படி தொடங்கினா வந்து இந்த கஸ்டம் எரர் மெசேஜை வந்து நம்ம என்ன செஞ்சிடும், பிரிண்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம், டிரெக்டாக நம்ம எடுக்கிற வந்து இன்புட் வேல்யூ இருக்குது, நம்ம எடுக்கிற அந்த இன்புட் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்காருன்னு சொல்லி அர்த்தம் யூசர். அப்போ நம்ம டிரெக்டாக வந்து என்ன செய்யலாம், எல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ப்ளீஸ் என்டர் வெலிட் நம்பர் ஃபார் யூ ஏஜ்னு சொல்லி கொடுத்துடலாம், சரி? அப்போ இதில் நம்ம முக்கியமாக எடுக்க வேண்டிய கான்செப்ட் என்ன சொன்னால், இந்த வேல்யூ எரர் வந்து எல்லா வேல்யூ எரரையும் பொதுவாக கொண்டிருக்கும். அப்போ அந்த மெசேஜை வச்சுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும்னு அந்த வேல்யூ எரரோட மெசேஜை வச்சுக்கொண்டு அதோட அவுட்புட்டை வச்சுக்கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், டிட்டர்மைன் பண்ணுறோம் இது வந்து நம்ம உருவாக்கின ரைஸா இல்லாட்டி நம்ம ரைஸ் பண்ணின வேல்யூ எரரா இல்லாட்டி வந்து பைத்தன்ட டிஃபால்ட்டான பில்டினான வேல்யூ எரரான்னு சொல்லி, சரிதானே? ஸோ இவ்வளவும் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறதுக்கு இருக்கேன்னு சொன்னால் வந்து எக்ஸசைஸ் தான். ஸோ இதில் வந்து எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். எப்படின்னு சொன்னால், நம்ம இந்த எக்ஸப்ஷன்ஸை வந்து கெச் பண்ணக்குள்ளே வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கான எக்ஸப்ஷன்ஸை கெச் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து நம்ம நேரத்தோட சொன்ன மாதிரி நேரத்தோட பார்த்த மாதிரி வந்து இப்போ இதில் 0 ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வருது, வேல்யூ எரர் வரும், 0 டிவிஷன் எரர் வருமானு சொல்லி நம்ம பார்த்து அப்படி வருமானு சொன்னால் வந்து அப்படி தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக வந்து கெச் பண்ணி அதுக்குரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி கொடுக்கணும், யூசர்கிட்ட சொல்லணும். அப்படி இல்லை நமக்கு மேக்ஸிமம் வந்து சால்வ் பண்ண பார்த்துட்டோம்னு சொன்னால் அதனை வந்து காமனான அது எக்ஸப்ஷன் என்ற பேரில் கொண்டு வந்து அப்போ என்ன சரி ஒரு எரர் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி காட்டுவோம், இதுதானே எரர்னு சொல்லி. ஜஸ்ட் வந்து இப்படி கொடுக்காம சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் யூசருக்கு விளங்காது. ஏன் வந்து ஜஸ்ட் அப்படி இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொன்னால் யூசருக்கு விளங்காது, ஏன் இந்த எரர் வந்துச்சுன்னு சொல்லி. அப்போ திருப்பியும் அவர் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால் மேக்ஸிமம் ஏன் இந்த இஷ்யூ வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவோம், சரிதானே? அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால் ஃபைனல் ப்ளாக்கை வந்து நம்ம க்ளீனப் ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணுவோம். நேரத்தில் பார்த்த மாதிரி வந்து இப்போ ஒரு ரிசோர்ஸஸ் வந்து அலோகேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ரிசோர்ஸஸ் வந்து அலோகேட் பண்ணின ரிசோர்ஸஸை வந்து அன்அலோகேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபைனலில் யூஸ் பண்ணுவோம்.